ஹலோ கைஸ், நான் உங்கள் சிரிச்சி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 2ங்க. ஐஸ்கிரீம் 2 தானே நீ கோஸ்ட் மோடில் போட்டு நீ ஒரு பயத்தாகோலி ஆயிட்டு இருக்கீங்க. அது போல் சொல்கிற கேட்குது. அதனால் வந்து நம்ம நார்மல் மோடில் போடணும் அப்படின்ட்டு அவன் போட போகிறோம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியோ, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி காய்ஸ். சரி, நம்ம ரொம்ப பேசாமல் கேமுக்குள்ளே போவோம். கோஸ்ட் மோடு மறுபடியும் துறை. நார்மல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஒரு கட்சின்னு காமிக்கிறாங்க. இது டிசம்பர் 1982. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. இவன் நாங்கள் ராடு வரைஞ்சிட்டிருக்கேன். என்ன ராடெலாம் வரைகிறியா? எதுக்குடா ராடெலாம் வரைகிறா? இதுக்கும் இருக்குன்னு தெரிலங்க. ஐஸ்கிரீம் தூண்டு போட்டிருக்கேன் கம்ப்யூட்டரில். இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே நம்ம கோஸ்ட் மோடில் பார்த்தது தான். அதனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் விளாட தெரியும். அவள் வந்து ஏன் லேட் பண்ணுற, எனக்கு ஐஸ்கிரீமை கொடுத்து போக வேண்டியது தானே. ஹாய் ஜேன்ரா, நம்ம பாய்ஸ்லாம் சீக்ரெட் லேயரில் இருக்காங்களா, அது வந்து நீ வந்துருன்றா. அப்புறம் வந்து இவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவன் பிடிச்ச ஐஸ்கிரீம் ஆக்கிட்டியான். ஐயோ யோசிக்கிறியான், ஐயோ பார்த்துருவாங்களா அப்படின்ட்டு. நம்ம வந்து குடிஞ்சுக்கிட்டா நம்மளை பார்த்துருப்பான். ஆனாலும் நம்ம குடிஞ்சிக்கணும். அதுதான் வந்து இந்த கேமோட கான்செப்ட். நான் பண்ணலங்க, கட்சின்னு. இது சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்குவோம். எப்பட்றா குறைக்கு? எங்கடா இருக்குது? எங்கடா சென்சிட்டிவ்? இதாக இருக்குங்க கீழே. குறை. இவ்வளோ போதுமா? எங்கே இன்னும் வேணுங்க, கொஞ்சம் வச்சுக்குவோம். இது கரெக்டாக இருக்குங்க. இதை எடுத்துக்குவோம். இதை எடுத்துக்கிட்டு பெட்ஷீட் இதை வச்சு இறங்கணும். போன பார்ட் 1ல் வந்து ஐஸ்கிரீம் பார்ட் 1 வந்து கயிறு வச்சு இறங்கணும். இது வந்து இதில் வச்சு இழுக்கணும். இதுக்குள்ளே போகணும் போல். ஆமாங்க, ஏதோ கட்சின்னு போடுறான் மறுபடியும். என்ன பாட்டு பாடிக்கிட்டே வரையான். அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே வரையான். இந்த மாதிரி சின்ன பிள்ளையெல்லாம் பிடிச்சி ஐஸ்கிரீம் மாற்றுறதே வேலை. அது வெளிப்படையாக நம்ம போலீஸ்கிட்ட காமிக்கணும். அதே நம்மளோட இது ஒரு சோஷியல் சர்வீஸ் அப்படின்றேன். சரி, இந்த மேப்பை கீழே போட்டு வச்சுட்டேன். முட்டாப்பை எங்கெங்கே போகணுன்னு, எங்கெங்கே குழந்தை இந்த மாதிரி திருடலாம் அப்படின்னு பார்த்துருக்கான். அவன் எங்கே இருக்கான் கடா ஆளக்கானா? டேய் எங்கடா போன? இன்னும் பாட்டெல்லாம் கேட்குது. எங்கே இருக்கான்னு தெரியலையே. மேப் எடுத்துருவோம், நமக்கு அதுதானே தேவை. எங்கோ ஃபுட்ஸ்டெப் கேட்குதுங்க. வந்துட்டாங்க. ஐயோ எப்பட்றா வந்தா? டேய் அங்கே தான் ரீஸ் பண்ணுறது போல் அவன் இடம். கதவு திறப்போம். பார்த்துட்டியா? ஏன்டா அப்படி பார்க்குறேன்? அந்த சவுண்ட் ஆட் பண்ணணும் போல். இனிமேல் சவுண்ட் ஆட் பண்ணி போடணும். சவுண்ட் ஆட் பண்ணி போடுறேங்க அடுத்த தாட்டில். நான் வந்து ஐஸ்கிரீம் 3 வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும் கைஸ். வெயிட். இந்த வீடியோ கடையிலையும் விநாயகர் சதுர்த்தி இது சொல்லணுமோ, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் மறக்காமல் லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் ஸ்டாலுக்கு. ஸ்டால் போகும்போது ஒரு கட்சினை போடுறேன். மார்ச் 1954 என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து நம்ம கோஸ்ட் மோட்லேயே பார்த்துட்டோம். அதனால் நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், தெரியும் சொல்ல விரும்பலைங்க. இது வந்து சும்மா போட்டுக்காக ஒரு இதுக்கு வீடியோ லென்த்துக்காச்சும் வருமேண்டு. லென்த்துக்கு வந்தால் யூடியூப்காரன் வச்சு 1 நாள் 2 நாள் வச்சு இழுப்பியான். நெட்டே நமக்கு கிடைக்கிற 1.5 ஜிபியோ 1 ஜிபியோ அதையும் இப்படி வந்து இதிலே பண்ணுறாங்கன்னா, இவன் வந்து என்ன சொல்லியானா, ஒன்றும் இல்லைங்க. ஏன் நான் மற்றவங்களோட நான் வித்தியாசமாக தெரியுறேன், என்ன அப்புறம் என்ன, நான் அதிகமாகவும் சாப்பிட மாட்டேனே, எப்பட்றா நான் வந்து குண்டாயிருக்கேன் அப்படின்வான். ஆனால் இந்த ராடு பையன் இங்கே இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டேன். சரி இப்போ ஓடு ராஜா ஓடு ராஜா ஓடுன்னு ஓடணுங்க நம்ம. ஓடணும். இப்போ வந்து நமக்கு வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குங்க. நான் வேறு இந்த கேஸ்லின் தேடிருக்கேன். பார்த்துட்டியாண்டா? கொஞ்ச நேரம் ஈவில்லன் மாதிரியே இருக்கானே வேணும். அவங்க எப்படினாலும் அப்படி வச்சுருக்காங்க போல். கெப்ளைன்ஸ் தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் வந்து இந்த இலக்கணம் நடத்திடாதீங்க. எனக்கு ஏற்கனவே கிராமர்னால் கொஞ்சம் மண்டலாக பிச்சுக்கிறோம். எனக்கு டென்ஷன் ஆகும். அதனால் வேணாம். இப்போ வந்து நம்ம என்னது பிளேயரா, அது என்னவோ கண்டுபிடிக்க சொல்லுவேன். கட்டிங் பிளேடுன்னு தான் நினைக்கிறேன்.
சரி இதுக்குள்ளே இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே. வர சவுண்டு கேட்குதுங்க. ஐயோ மாட்டிக்குவேன் போல. இங்கே வரான் போல. கதவு திறந்துட்டானோ? ஐயோ நடக்கிற சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டே இருக்கே. வர போகிறாங்க. கதவுலாம் திறக்கலை. வரான்னு நினைக்கிறேன் உள்ள. இல்லைங்க இல்லை வரல. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டான். எங்க என்னங்க பயப்படுத்துறிய அப்படி? இப்போ ராடு அங்கே வெளியில சவுண்டு கேட்குது வரியே. ஐயோ வரப்போறானோ பார்த்தாலும். ஐயோ வருவானோ வரலையோ? கதவு திறந்தாங்கண்ணா. தற்கூதி நாய போடா. கம்மியானோடே போவோம். அதிகமாக தாங்க இருக்கு. இன்னும் போகலங்க அவன். ஐயோ என்னடா ராடு. நான் என்னடா பண்ணேன் உன்ன? ஐயோ டோரை பிடிக்கும். நம்ம வந்து இந்த இங்கிட்டு போயிட்டாங்க. இது இருக்குல்ல பிளேயர்ஸ். இதை எடுத்துக்கணும். பிளேயர்ஸ் எடுத்துட்டு அந்த தூங்குறான் அவனை புடுறா. அவன் எப்படா தூங்கலாம்? நம்மளை கொண்டுட்டு இவன் மட்டும் எப்படி தூங்கலாம்? இருங்க கிட்ட போனா பிடிச்சிடானோ? இவனால நம்ப முடியாதே. சரி இந்த தமிழுக்கு மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். அப்படியே இல்லைங்க. அப்புறமா வந்து இவனை நம்ப முடியாதுங்க. கீழே போட்டுறணும். போட்டாச்சா? பார்த்துட்டோங்க. இப்போ பார்க்கும் போதுல கூஸ் பம்ப்ஸாக ஆகுதுங்க. ஏன்னா இந்த சவுண்டு அப்படின்னு போடுறாங்க. பயமாக இருக்குது. நம்ம வந்து இதை கட் பண்ணணும். இப்போ இதை கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க கேண்டிலை எடுக்க வேண்டும். இடு டக்குன்னு வந்துட்டான் போல. கெட்ட வர சவுண்டு கேட்குது. வராங்க. இந்த கூசு பம்ப்ஸாக ஆகுதுங்க. கூசு பம்ப்ஸு. சரி இதை வச்சு என்ன பண்ணணும்னா அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியுங்க. இறந்த நாளுங்க இன்னைக்கு. அவங்க அப்பாவுக்கு நல்ல மனசு பண்ணால் அவங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்காது. இந்த கெட்டவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதான் நம்மளை விரட்டுறான். நம்ம வந்து அவனுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக. அஞ்சலியா? நினைவு அஞ்சலி. அப்படிதான் வச்சுக்கணும். நினைவே அஞ்சலி. அது வந்து பண்ணுறதுக்காக கேண்டில் எடுத்துகிட்டு போகிறேன் இவன் கடையிலேருந்து. அது இவனுக்கு பொறுக்கலை. சரி சர்ப்ரைஸாக பண்ணலான்னு தெரிஞ்சுதான் அடிக்க வரான் போல். நான் வேற ஒரு லூசுத்தனமாக கேஸோலின் தேடிட்டு இருக்கேன். அது ஐஸ்கிரீம் ஒன்றில் தானே தேடணும். இதில் போய் நான் தேடிட்டு இருந்தேன். நான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து தனியாக கொடுப்பேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்காது. ஏன்னா இது எப்படி நடக்க போகுதுன்னு. அடுத்ததெல்லாம் போட்டால் எனக்கு வாய்ஸ் கரெக்டாக வராது. அந்த நேரத்தில் என்ன பேசுவேன்னு உளறிடுவேன். அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கே இருக்கான்னு தெரியல அவன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறேன். அந்த போகிறேங்க. போயிட்டாங்க. பார்க்கல. எங்கே போயிட்டானா பார்ப்போம். தற்கொலை நாயை மறுபடியும் திரும்பிட்டிக்கிட்டே வராங்க. என்னடா நீ? ஐயோ இதை ஹைடு பண்ணுறேன்டம்மா. நான் கூட இதுக்குள்ளே மறுபடியும் கிளாஸ்லேயும் இருந்துச்சான்னு பார்த்தேன்னு. எனக்கு கொஞ்சம் இது ஐஸ்கிரீம் இன்னும் இதே மாதிரி ஸ்டால்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் இதே மாதிரி தான் ஸ்டாலு போட்டிருந்தேன். இதான் கேஸோலினை தேடிக்கிட்டே வரேன். ஐயோ இதா பாருங்கள். இதுக்குள்ளெல்லாம் போய் தேடி பார்த்துருந்தேன் கேஸோலினை. ஃபுல்லாக நான் ஒரு லூஸுங்க. அப்படியே நீங்கள் வர மாதிரியே இருக்குங்க. அவன் வரானோ? அப்படியே நிற்கட்டாவே நம்ம அப்படியே போய்டுவோம். எப்படி ஓடணும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வரானா பார்ப்போம். வரல. நம்ம வந்து இப்போ இவ வேற ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இந்த ஐஸ்கிரீம் மாட்டத்தை காப்பாற்று. இவ மிரட்டி நம்மளை கேட்குறா. மிரட்டி கேட்டுருக்கா. என்னை ஹெல்ப் பண்ணாண்டு. இப்போ எங்கே போகிறோன்னா சினிமாவுக்கு போகிறோங்க. சினிமாவில் என்னடா இப்போ வந்து கோட்டு படம் வந்திருக்கே, அது பார்க்க போறியான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சினிமாவில் காட்டையை போட போகிறோம். சினிமாவில் ஆட்டை போடுறோம். சினிமாவில் கார்லலாம் ஆட்டையை போட போகிறோம். என்னென்ன இருக்குது என்ன ஐட்டங்களோ கிடச்சிருச்சு. இது ரொம்ப தேவைங்க நமக்கு. பர்ஃப்யூம் எங்கே இருக்காமே? பார்த்துட்டாண்டா. அந்த வராங்க. ஐயோ டேய் உன்னை ஏற்கனவே பார்த்துட்டேன்டா. சரி பார்க்க மாட்டேன்னு தான் நினச்சேன். பார்த்துட்டான். சரி நம்ம வந்து நம்ம கைவரிசை இங்கே காமிக்கணும். அதனால் வந்து ஒரு பர்ஃப்யூம் கிடச்சிருக்கு. வந்த வரைக்கும் நான் கொண்டு வச்சுக்கணும். ஐயோ நான் வந்து இது கோஸ் மோட்லேயே போட்டிருக்கேன். எனக்கு என் பழைய வீடியோ நானே பார்த்து போட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பழைய வீடியோ நான் போட்டு பார்த்துட்டு நானே பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
ஐயோ! என் வீடியோ இப்போ நானே பார்க்குறேனே என்னங்க? இப்போ வந்து இந்த பெர்ஃப்யூம் எடுத்துட்டு போய் நம்ம இந்த இதுக்குள்ள போட்டுருவோம். போட்டுருவோம். சத்தம் என்ன சத்தம் கேட்குதுன்னு இங்கிட்டு வருவான். நம்ம அங்கிட்டு போய் அந்த காரெல்லாம் தேடுவோம். இந்த கார்லேயும் ஒன்றும் இல்லை. எங்கே இருக்கான் அவன்? எங்கே இருக்க? வராங்க. வாடா. ஐஸ்கிரீமு, ராடு இதுக்குள்ளே பார்ப்போம். ஐயோ! இது எத்தனை காரில் தேட, நான் எத்தனை இதில் தான் தேட. கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. ரொம்ப கஷ்டங்க இந்த கேமெல்லாம். எத்தனை கார் வச்சுருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறக்காக எத்தனை கார் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் வந்து எல்லா காரையும் தேடணும். எல்லா கார்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் கிடைக்குதோன்னு. வேணா நான் வந்து இதை கட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் தேடுவேங்க. ரொம்ப நேரம் கடைசியில் ஒரு காரில் கிடைக்கும். சரி, அப்புறமா கட் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. கடைசி காரில் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இதுக்குள்ளே தான் இருந்துச்சு அந்த இது. என்னது? ஐயோ, பேர் பார்க்கலையே. அதை காப்பி அடிச்சு தானே நான் சொல்லணும். இது வந்து இதை வந்து உள்ளே தூக்கி போடுவோம். அப்புறமா பேர் முக்கியமாக இது வச்சிருக்க யூஸ் தான் முக்கியம். இது வேறு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போ வந்து சினிமாவுக்கு போகணும். சினிமாவில் தான் இது சர்க்கஸுக்கு போகணுங்க. சர்க்கஸில் போய் அங்கே வந்து ராடு வந்து சர்க்கஸ் பண்ணிட்டு பாண்டு நினச்சி பார்த்துறாதீங்க. அங்கே வந்து நம்ம பல வேலைகள் இருக்குது நமக்கு. இப்போ வந்து வந்தாச்சா? வந்ததில் ஐயோ எவ்வளோ நேரம்டா பண்ணுவீங்க? நான் வந்து டைலாக் மனப்பாடம் பண்ணி வைக்கிறப்பல பாருங்கள் எப்படி திருச்சு. எப்பா நீ தாண்டா டிரைவர், உண்டை வச்சு தாண்டா ஓட்டாடும் பாருங்கள். இதை வந்து தூக்கி போட்டுருவோம். இது தேவையில்லை. இப்போ தேவையில்லைன்னா ஒரேடியாக தேவையில்லைன்னு நினச்சிடாதீங்க. எங்கங்க ராடுங்க? ராடு எங்கேயோ இருக்கான். ஆனால் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். எங்கே இருக்கான் மட்டும் தெரிலங்க. மேலே இருக்கானோ? ஒருவேளை மேலே இல்லை. கதவுலாம் திறக்கலையே. எங்கேயோ இருக்காங்க. ஐயோ, இது வேற எங்கேயோ இருக்கான். நான் பாட்டு கேட்குதுங்க நல்லா. அப்படின்னு கேட்குதுங்க. அதுதான் தேடிட்டு இருக்கேன். எங்கே இருந்தான்னு சொன்னால் தைரியமாக இருக்கும். எங்கே இல்லைன்னு இது கதவு திறந்து போவோம். என்ன யாரும் கேட்க போகிறோம்? என்ன கேட் ஃபுட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ எவன் கேட்க போகிறேன்? டோரை அடைச்சிக்குவோம். இதை திறப்போம். இதில் இல்லையா? இதில் இருக்குங்க. இதை எடுத்துக்குவோம். வர சவுண்டு கேட்குதுங்க. அவன் வர சவுண்டு. ஐயோ வராங்க. ஐயோ ஒளிஞ்சுக்குவோம். ஐயோ பிடிச்சிட்டான். எப்படா பிடிச்ச? இப்படியா பிடிச்சிட்டாங்க நம்மளை? அப்புறமா கட்சின்னு வேறு வருது என்னவோ. நம்மளை பிடிச்சி அடைச்சிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஃப்ரிட்ஜு போட்டு அடைச்சிடுவேன். கோஸ்ட்டு போகணும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் விளாண்டுருக்கேன். போது இப்படி தான் வரும். நம்ம சாவி தேடணும் போலங்க. இது கதவு திறக்காது போல். சாவி தேடணும். அதுக்கு இதில் வச்சுருப்பானா? இதுக்குள்ளே ஒன்றும் இல்லையா? இதுலேயே ஒன்றும் இல்லையா? இதில் இருக்குங்க சாவி. அந்த சாவி எடுத்து போட்டுவோம். இந்த சாவி எடுத்து திறந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். ஏன்னா அவன் வந்தாலும் வர்றான். சுற்றப்பு இருக்குடா போகிறான். நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோன்னா அதே இடம்தான். ஏன்னா என்னது சர்க்கஸு அங்கே போய் இது எடுக்கணும்ல. ஆனால் சர்க்கஸ்க்கே போயிடணும். போனதுக்கடுத்து நம்ம அந்த கேட் ஃபுட் எடுக்கணும். கேட் ஃபுட்டு எடுத்துகிட்டு சிமெண்ட்ரிக்கு போகணும். இருங்க பார்ப்போம். அதெல்லாம் ஒன்று தான் பார்க்கணும். ஆனால் இந்த தற்கொலை நாய் நம்மளை பார்த்துருச்சு. பிடிச்சிடுவேடா என்ன ஏமாத்துற பார்வையா? அந்த ரூம்குள்ளே போய் எப்படா பிடிச்சிட்டேன்னு. அதனால் இந்த தாட்டி மாற்ற மாட்டேன்டா. உன்ட்ட எப்படா மாட்ட முடியும்? அதெல்லாம் ஒரு தாட்டி மாட்டிக்கலாம். அடுத்தாட்டி மாட்டுவேனோ தெரியல. பயமாக இருக்கே. அடுத்தாட்டி மாட்டலாம். இவன் பார்த்துருவானோ? இங்கே தான் நிற்பான். பார்த்துட்டாங்க. சரி மேலே போவோம். வாங்க டக்குன்னு மேலே போய் எங்கடா வழியை காணா? சரி மேலே ஏறுவோம். நமக்கு தான் ஏதோ நமக்கு தான் வழி பாதை அப்படின்னு மாதிரி போகிறோம். இது கீழே குதிச்சுவோங்க. கரெக்டு. இப்படி குதிச்சுட்டு அவன் எங்கே இருக்கான்? அவன் உனக்கு பயந்துட்டு மேலே வரைக்கும் ஏறிச்சிட்டோமோ? ரொம்ப தப்போ? சரி நம்ம இங்கிட்டு போய் பார்ப்போம். அவன் போயிட்டானா? படிக்கட்டில் இறங்குறானா பார்ப்போம். ஆமாங்க, இறங்குறான். பார்த்துட்டான். அவன் ஓப்பன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம
ஓடிடலாம். போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் படிக்கட்டு அங்கே தானே இருக்கு. எதுக்கு இதுக்குள்ளே போறியா தெரில. ஆனால் அந்த கேட் ஃபுட் எடுக்கலையே. ஏய்யா கேட் ஃபுட் வேறு எடுக்கணுமே. இது மேலே ஏறி பார்ப்போம். இது மேலே ஏறி வந்தாங்க ஒரு 30 இதில் கோஸ்ட் மோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா போய் பாருங்கள். என்னடா கோஸ்ட் போட்டுறியா ஒன்றுமே புரியலடான்னு கேட்டிங்கன்னா போய் பாருங்கள். இந்த பார்த்துட்டாங்க. இறங்குவோம் நம்ம. இது வழியாக தாங்க இறங்கி வந்தான் அவன். அப்போ தான் நான் சரி நம்மளும் ஏறி போய் இறங்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை. அதனால் பண்ணி பார்த்து நானும் ஏற முடியுதுக்கேன். சரி நம்ம வந்து இப்போ மேலே போனோம். எங்கே இல்லைங்க மேலே போயிடுவோம். டக்குனு போய் எடுத்துருவோம். இந்த கேட் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்கடா கேட் ஃபுட்டு? இந்த இருக்குங்க. இந்த கேட் ஃபுட் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வண்டிகளை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த பார்த்துருவானே. இந்த கேட் ஃபுட் எடுத்துகிட்டு சிமெண்ட்ரிக்கு போய் அந்த இதை பிடிக்கணும், பூனையை. சரி அப்போ பூனையை போய் பிடிக்க போவோம். நம்ம பூனை பிடிக்கிறவையெல்லாம் ஆக்குறாயிலே. பூனை பிடிக்கிறவன் அப்புறம் இந்த குப்பை புறக்கிறது இந்த மாதிரி வேலையே சொல்கிறான் நம்மளுக்கு. ஏன்டா நல்ல வேலையே இல்லையாடா உங்களுக்கு? வேறு வேலை தெரியலையா உங்களுக்குலாம்? சிமெண்ட்ரிக்கு வந்தாச்சு. சிமெண்ட்ரிக்கில் வந்து இந்த கேட் ஃபுட்டை வந்து எங்கே வைக்கணும்னா இங்கே பதுங்கி தான் போகணும். ஏன்னா இந்த ராடு எங்கிட்டு வருவான்டே தெரியாது. நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. எந்த வந்துட்டாங்க. பார்த்துட்டான். ஐயையோ பார்த்துட்டான். அந்த பூனை எடுத்துக்குவோம். அந்த பூனை எடுத்துகிட்டு நம்ம வந்து இவன் வர்றதுக்குள்ளே நம்ம அப்படியே இது வண்டியில் ஏறிடலாம் பார்ப்போம். இங்கே நிற்கிறானோ? இல்லை போயிட்டா. கதவை பிடிக்கும். இப்போ வந்து எங்கே போனோம்னா சினிமாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு பூனை மியாவுன்னு வால் கேக் இருக்கும். டைம் பார்க்குற கிளாக்கு அலாரம் இருக்குமா, அதை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு பதிலாக இந்த பூனையை வைக்கணும். எதுக்குடா சும்மா எடுத்துகிட்டு வந்தாவே போதாதா? ஐயோ அதை வேற மாற்றி வேற பார்த்து நம்மளை மண்டை கரைச்சல் கொடுத்து நம்ம இதை சுற்றி போய் ஏங்க இவங்க ஏதோ மூக்கை சுற்றி தலையை துறச்சி தலையை சுற்றி மூக்கை துற மாதிரி பண்ணுறாங்க. ஏங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்டா இந்த பூனையை இதுக்கு இந்த பூனையை வற்புறுத்தி சிமெண்ட்ரியிலேருந்து இதுக்கு இடம் தெரியாத சினிமாவுக்கு வந்து இது என்ன படமாக எடுக்க போகுது? இந்த படமாச்சும் ரிலீஸ் பண்ண போதா இல்லை ஆப்ரேட் ஆக போதா? இதுக்கு இல்லைல்ல. அப்புறம் எதுக்குடா இந்த பூனையை எடுத்து இங்கே வைக்கணும்? கதவை திறந்துட்டு இந்த இது அலாரத்தை எடுத்துட்டு ஆமாட்டு குடுன்னு போனோம். எங்கே இருக்காவே? பார்த்துட்டாங்க. பார்க்க மாட்டேன்னு நடிச்சாதான் பார்த்துடுறியா எப்படின்னு தெரில. ஐயோ இங்கிட்டு வேற சுற்றி வரானே. அப்படியே வாடா. ஈவினிங் உங்கள் அம்மா தானே? அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ன வரைக்கும் ஈவினிங் உங்கள் அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நசுரத்து வந்து இவரோட சாமியா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா எனக்கே தெரியலையே. எங்கேயாச்சும் போவோம். இதுக்கு என்னது சிமெண்ட்ரிக்கு போகலாம். சிமெண்ட்ரிக்கு எதுக்கு போகிறோன்னா தெரில. என்னென்ன பார்ப்போம். இன்னும் உனக்கே தெரிலண்ணா என்னடா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த கேண்டில் எடுத்துட்டு அங்கே வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சவுண்டு கேட்காம வைக்கணும். ஆமாம் வைக்கணும், சவுண்டு கேட்காம. வரானா? அந்த ஓட்டு வழியாக பார்த்துட்டு இருக்கேங்க. ஓட்டு வழியாக ஏதோ வரல. சரி அப்படியே கீழே போட்டுட்டு எடுத்துடலான்னு இருக்கேன். ஏன் உனக்கு பொறுமையாச்சா? அதை தூக்கி போடுறது தான் பிடிக்குமா? ஏன்டா பொறுமையாலாம் வச்சு பழக உங்கள் அம்மா அப்பா சொல்லி தரலையாடா? ஏன்டா மாற்றி வச்சிரும். எடுத்து வச்சான். வச்சுட்டோங்க. டக்குன்னு ஓடு கோடு காய்ஸ். நம்ம வந்து இப்போ கேண்டீனில் வச்சுருவோம். வரானா? வரலங்க. கேண்டீனில் வச்சுருவோம். எப்படி ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட சதி. ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரில. இப்போ கண்டுபிடிக்கணும். இதை வேற சாவி தான் கண்டுபிடிக்கணுமான்னு தெரில. தெரியா இது வேற. எங்கடா ஒன்றுமே இல்லையேடா இந்த இடத்துல. நான் இதை வச்சுடா போவேன் வெளியில். என்னடா இங்கே இருந்தால் வண்டியை காணோம்.
ஐயோ என்னடா எதுவுமே இல்லைண்ணா எப்படிடா நான் தப்பிப்பிக்கிறேன்? என்னடா இங்கே அட்டைப்பட்டியா இருக்கு, முதல்ல இல்லையே, என்னது புஷ்ஷுன்னு போட்டிருக்கு, தள்ளி பார்ப்போம். ஐயோ இது மேலே ஏறணும் போலங்க, இது மேலே ஏறி போகணும் போல. சே அப்படி ஓஹோ ஏதோ ரூஃபை திறந்துருவோம், குடுன்னு வெளியில் ஓட போகிறோம். அப்போ இந்த ராடுங்க, ராடு ராடு இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, எங்கடா இருக்கியா? ஒருவேளை உள்ளே இருக்கானோ? இந்த வராங்க என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஏன்டா தூங்குறதுல இருக்க, வேற வேலையே இல்லையாடா உனக்கு? டேய் இருடா, தூங்குறதுலே இருக்கே நீ? நான் போகிறேன்டா. அப்புறம் ஒன்ன மாதிரிலாம் நான் சோம்பேறி கிடையாது. நான் எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஆனால் தப்பிக்கிற வேலை இருக்குது. நான் தப்பிக்கிற கூட இவ்வளோ காப்பாற்றுறதே வேலையாக இருக்கே. இப்போ அவனை சிமெண்ட்ரிக்கு வர வச்சு அவங்க அப்பாவுக்கு இது பண்ணணும்ல, ஒரு சிமெண்ட்ரிக்கு வரோம், அவங்க அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்த வரோம். அப்போ இப்போ பண்ண மாட்டுறாங்களே. சரி இந்த ராடுக்காக பண்ணலாட்டியும் எனக்கா இல்லை வேணாம், இந்த ராடோட அப்பாவுக்காக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராடோட அப்பா ரொம்ப நல்லவங்க, ஆனால் இவங்க தான் ராடும் அந்த ஈவில்லன்னு தான் சேர்ந்து குட்டிச்சோரா போக வச்சுருக்காங்க. அது கதைலாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், நிறைய இதில் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஆனால் இது ராடோட அப்பாவும் நல்லவர் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் இவன் தான் அந்த தப்பான முறையில் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை அவரும் அப்படி தான் நான் பண்ணுவாரான்னு தெரில. சரி தெரில, ரொம்ப பொறுத்துறாங்க. பேசிட்டு இருக்க கேப்பில் அவன் பொறிக்கிட்டாங்க. சாமியை கும்பிட்டுட்டான், நம்மளை பார்க்குறானா, பார்த்துட்டான். கொஞ்ச நேரம் ஒரு மெடிடேஷன் பண்ண வேண்டியது தானே, பண்ணிட்டு நம்மளை பிடிக்க வராங்க. ஏன்டா அப்படி இருக்க, இன்னும் மாறலையேடா உன் புத்தி? அப்படியே போ, தீப்பெட்டி வேறு எடுக்கணும். ஐயோ பார்த்துட்டாங்க, மறுபடியும் பார்த்துட்டானே. டே ஏன்டா இப்போ பார்த்தாலும் இந்த தாட்டி நான் மிஸ் ஆயிடுவேன்டா. ஏன்னா இது தெரிஞ்சு போச்சு, நான் எப்போ முக்கியமான வேலையில் இருக்கோமோ அப்போ மட்டும் நம்ம பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டான். அதனால் இந்த சோழியே கிடக்க வேணாம். ஏதாச்சும் நம்ம எடுக்கும் போது இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் வைக்கும் போது தான் சவுண்டே வராதுல இதில். அதனால் அப்படியே பிடிச்சிருவாங்க நம்மளை. இதுதான் பொழப்பா வச்சுருக்கான். சரி நம்ம ஒரு சுற்றிட்டு வருவோம். ஈவில்னன் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்திக்கு அன்றைக்கி வரும்னா 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நேற்று போய் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஈவில்னன், அதை பாருங்கள். அதில் நான் ரிங்கர் ரோசஸ் சுற்ற விட்ருப்பேன், யார் ஈவில்னனை. அந்த வீடியோ இருக்குது, அதில் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். சொல்லாமல் மறந்துட்டே இருக்கேன், மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். டேய் எத்தனை அடி சொன்னாலும் நான் போட மாட்டேன்டான்ருவேன். போடுங்க, போட்டால் தானே எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுறதுக்கு மோட்டிவேஷன் வரும். இவன் எங்கடா ராடு ஒட்ட பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம எப்போ வரோமோ வெளியில் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். சே ஏன்டா அப்படி பண்ணுற? நம்ம மறுபடியும் இங்கே சுற்றி இது மேலே ஏறி, ஐயோ டஸ்ட்பினை தேடணும். ஆமாம் டஸ்ட்பின் வேறு தேடணுமோ? நான் சொன்னேன் என்ன பூனை பிடிக்கிறது, இந்த டஸ்ட்பினில் என்ன கடலி பார்க்குறது, ஃபுல்லாத்தையும் இதே மாதிரி வேலை கொடுத்துட்டுருக்காங்க. டேய் அது கெப்லியான்ஸ், அப்புறம் பார்த்துக்கோங்கடா, அவன் வர்றதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் ஏதாச்சும் தேடலான்னு பார்க்க உங்களுக்குள்ளே வந்துட்டேன் கிட்ட. இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான்டா. சே அவன் மறுபடியும் ரிங்காரோ சுத்த விட்டோம்னா நமக்கு இது என்னது டைம் அதிகமாகி வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடும். ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் போகிற நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். நான் விநாயகர் சதுர்த்திக்கு கற்றுரும் நினைக்கிறேன். எங்களுக்கு 1.5 GB நான் சொன்னேன்ல, அங்கேருந்து ராடு வரான், அவன் பார்க்கலையான்னு பார்ப்போம். பார்த்துட்டாங்க. ஏன்டா டே ஒளிஞ்சிருக்கல, அந்த குப்பைத்தட்டி சைஸில் தானே இருக்கேன், எதுக்குடா என்னை பார்த்துக்கிட்டே இருக்க? இங்கே வேறு டஸ்ட்பின் இருக்குங்க, இது ஒரு செக் பண்ணி பார்க்கணும். ஐயோ பெரிய தலைவலியாக இருக்கும் போல் இந்த கேமு. ஒரு குப்பை தட்டி வைக்க மாட்டீங்களா? அங்கங்கே ஒரு அடி என்னது ஒரு
10 அடிக்கு தள்ளி ஒரு இது அப்படி வச்சுருக்காங்க. 10 அடி வருமா அது தெரில, எத்தனை அடியோ வச்சுக்குவோம். ஃபீட் எத்தனை வரும்னு தெரிலங்க சரியா. ஆனால் இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. டேய் எங்கடா இருக்க? டக்குன்னு எடுத்துருவோங்க இதை. இதில் இருக்க மட்டும் கடுத்த பார்த்து எடுத்துருவோம். அப்புறம் கடைசியில் இருக்கிறது வேற அங்கிட்டு இருக்கா பார்க்கணும். இதில் இருந்துக்கணும் சாமி. இருக்குங்க. ஐஸ்கிரீம் மட்டியா ராடு. நான் போயிட்டு வருவா. நான் உள்ளே போகிறேன். பாஸ் கார்டு கிடச்சிருச்சு. சீக்கிரம் லேயர் பாஸ் கார்டு கிடச்சிருச்சுரா. எதுக்கு அதை குப்பையில் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க? நம்மகிட்டே கொடுத்துடலாம்ல. சரி இப்படி பண்ணுறாங்களே ஃப்ரெண்ட்ஸோட அவங்களாம் இப்படி பண்ணி இல்லைன்னா நம்மகிட்டே கொடுக்க வேண்டியது. நீ இதுக்கு வேற குப்பையை கிளறி வேற பார்த்து எப்போ பார்த்தாலும் ஒரு தலைக்கு மேலே வேலை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி உள்ளே போவோமா? போவோம். இதுதான் சீக்ரெட் லேயர். அந்த பாஸ் கார்டை கொடுத்துட்டு இதை வந்து நமக்கு வந்து பர்ஃப்யூம் எடுத்தோம்ல, இந்த பர்ஃப்யூம் எடுத்து இவனுக்கு வந்து கொடுக்கணும். இந்த கண்ணாடி போட்ட சோடா பயலுக்கு சோடா பயல்ன்ற பாரு சோடா பெட்டிக்கு கொடுக்கணும். இந்த உட்காந்துருக்கானே இவன்ட்ட வந்து இது பண்ண சொல்லுவாங்க. வணக்கம் அப்படின்னு வாங்க. எனக்கு வந்து நான் ஒரு சீக்கிரட்டாக ஒன்று வச்சு இது நல்ல பொருளாக வச்சுருக்கேன். நீ வந்து ஏதாச்சும் இன்னொரு நல்ல பொருளாக கொடுத்தனா நான் உனக்கு கொடுக்குறேன். அதை சூப்பர் கூல் அப்படின்னு இது வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு இது கொடுக்குறாங்க, டோர் நப். அதை கொடுத்து நான் என்னங்க பண்ண போகிறோம்? ராடு அங்கே போகிறான். நம்ம அதுக்குள்ளே இங்கே போயிடுவோம். இது அங்கே போகிறாங்க. எப்பாடா இன்னைக்கு தானே நீ பண்ணியிருக்க உருப்படியான காரியம் சூப்பருங்க. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து இதை தூக்கி போட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். வராங்க. இப்போ தூக்கி போட்டுட்டோம்னா நான் வந்துருச்சு. தூக்கி போட்டோம்னா வந்து அவன் சத்தம் கேட்டு அங்கிட்டு வருவானா. அப்போ வந்து நம்ம மேலே போய் ஏறி இந்த இது எடுத்துகிட்டு வரணுங்க. என்னது ஒரு ஆங்கர் இருக்கும். ஆங்கரில் ஒரு இது ஆங்கர் அது ட்ரெஸ்ஸு தொங்க போடுவாங்களே, அது பேர் என்னதுரா? அது பேர் சரியா தெரில. அதை வந்து ஆங்கர் தான் அது பேர் ஆங்கர். இதை வந்து எடுத்துட்டோம்னா வந்து மேலே போனோம். மேலே போயிட்டு ஒரு கயிறு இருக்குங்க. அந்த கயிறில் வந்து அப்படியே வந்து இது எந்த சொல்லலாம், இதில் இப்படி போவாங்க ஜிப்லைன் மாதிரி போயிடணும். ஜிப்லைன் மாதிரி போயிட்டு ஒரு குழி தோண்டி வச்சிருப்போம். குழின்ற மாதிரி துணி வந்து வீக்காக இருக்கும், அந்த இதில் பண்ணணும். இதை வேற தள்ளி விட்டுனோம்னா கீழே ஒரு சுரங்கப்பாதை போகும். இந்த சுரங்கப்பாதையில் போனோம்னா நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரியும். அப்படிலாம் இல்லைங்க. வந்து ஒரு இதுக்கு போயிடுவோம். என்னது ஒரு கடைக்குள்ளே போயிடுவோம். அந்த கடையில் வந்து இது இருக்கும், அந்த கேஸ் சிலிண்டர் அது இருக்கும். அந்த சிலிண்டரும் வச்சுக்குவோம். நம்ம பொறுத்த சிலிண்டரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து வேற ஏதோ பேர் வச்சுருப்பாங்க. பெட்டிக்குள்ளே போன பாய் இங்கு வந்துட்டேன். சரி இப்போ வந்து மேலே வந்துட்டோம்னா இது வந்து தாப்பா போட்டு வச்சுருக்கேன் பையங்க, உள் தாப்பா. இருங்க முதல்ல அதை திறந்து விட்ருவோம். இது எதுக்கு அப்புறமா வந்து காமிப்போம். இந்த உள் தாப்பா போட்டிருப்பேன், அதை வந்து திறந்து விட்டுட்டு எங்கே இருக்காண்டா ராடு முடிஞ்சுக்கும். பார்த்துட மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாங்க. ஐயோ நம்ம எட்டி பார்க்காம எடுத்துக்கலாம். எதுக்கடா டஸ்ட்பினை சுற்றி போகிற? ஏன்டா நேத்தி கடலாடா உனக்கு எதுக்கு அப்படி போகிறான்னு தெரில. ஏதோ அவனுக்கு மண்டேல ஏதோ அடிச்சிட்டாங்க போல். இது எடுக்கணும். என்னது ஃப்ரெஞ்சா மறுபடியும் மறந்துட்டேன். ஆல் பர்பஸ் பேர் முக்கியம் தேவையில்ல. ஏற்கனவே சொல்லிட்டல பேர் முக்கியம் தேவையில்லைன்ட்டு நான் வர மாட்டேங்குதே. இது பேர் வேற. சரி விடுங்க. இது வந்து ஃப்ரெஞ்சு தான் நினைக்கிறேன். ஃப்ரெஞ்சோ இல்லாட்டி வேற என்ன இது பேர்? வேற என்ன நான் இல்லையே. சரி இந்த 4 ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூவையும் கலட்டி விடணும். அதுதான் வந்து வேலை, நம்ம வேலை. ஸ்மால் கிளாஸ் சிலிண்டர். சரி இதை நான் அப்படியே பாயிண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஐயோ சத்தம் கேட்குதுங்க. இதில் வேறு சத்தம் கேட்குதா? டக்குன்னு ஓடுற வேறு ராடு வந்துடுவான்டா. ஓடுற அந்த வராங்க சத்தத்தை கேட்டு வந்துடுறானே. நான் என்ன பண்ணேன்? இது சுரங்க வச்சு இது சந்து இருக்கும், அந்த சந்துக்குள்ளே போயிடுவான்.
சந்துக்குள்ள போயிட்டு நான் சந்து வழியா போய் பொந்து வழியா வருவேன். பொந்து வழியா போய் சந்துக்குள்ள வருவேன். எப்படி உன்னால பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அதான் என்ன மாதிரி ஒரு கேமர் கேமர் வேணாம். இருங்க, இப்போதான் ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் வரணும்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அதுக்குள்ளேயே ஒரு இது போட்டாங்க. ஐயோ, இது வந்து டேட்டை பார்க்கலையே. சரி விடுங்க. நீ என்ன கவலைப்படுறன்னு தெரியுமா? எதுக்கு கவலைப்படுறேன்ற அவன் ராடு. உனக்கு தெரியாதா நான் எதுக்கு கவலைப்படுறேன்ட்டு? எனக்கு தெரியும். நானும் இப்படி தான் சின்ன பிள்ளையில நானும் இப்படி தான் இருந்தேன். அப்புறமா நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். என்னது ஐஸ்கிரீம் மேன் ஆகிட்டேன் எங்கள் அப்பாவை பார்த்து. ஏன் எல்லாரும் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதனால் நான் வந்து எதுக்கு அந்த இது எஸ்பிபி மாதிரி மூச்சு விடாமல் பேசணும். ஐயோ, இவங்க கொஞ்ச நேரத்தில் ஹேங் ஆகிடுச்சுங்க என் செல்லே. பார்த்தீங்களா நீங்கள் இந்த மூவ் பண்ணுற பட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து நின்றுக்குச்சு ஹேங் ஆகி. சரி, அப்படி போயிருக்கேன். நம்ம வந்து இந்த வழியாக வந்துடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் எங்கிட்டு போகிறான்னு நம்ம பார்க்கணும். எங்கிட்டாச்சும் ஒரு வழியில் போகிறானா? எங்கிட்டு போறியா, கூட வரையான், அப்படி வரான். அவன் அப்படி போயிட்டாங்க. நம்ம இப்படி சுற்றி போயிடுவோம். ஏன்னா இப்படி மாட்டிக்கிட்டோன்னா அப்புறம் நமக்கு ஒரு லைஃப் கூட இன்னும் ஒரு லைஃப் இந்த லைஃப் விட்டு தான் அப்புறமா அவன் லைஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே வச்சு மாட்டிடணும் இதை. ஏன்னா அந்த செவரு விரிசல் இருக்குல்ல, ஐயோ, அந்த கோஸ்ட் மோட் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு கோச்சுக்கிறாதீங்க. அந்த அதிலே போட்டிருப்பேன் வந்து இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. எனக்கு வந்து கோஸ்ட் மோட் போடுறது வேணான்றது இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் போடக்கூடாதுன்ட்டு சரி ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடாமல் இருக்கவே, எதுக்கு போடாமல் இருக்கோன்ட்டு போட்டேன். அதனால தான் அந்த கோஸ்ட்டு வீடியோ போட்டேன். சரி, கோஸ்ட்டு மோடு போட்டேன். இந்த அலாரம் எடுத்துகிட்டு போய் அதை வைக்கணும். ஏன்னா இது டைம் பாம். இங்கேருந்து நான் இங்கே இருக்கேன். இங்கே வந்து ஒரு பட்டனை அமுக்குனா கோயம்பேடு பஸ் ஸ்டாப் ஃப்ளாஷ் ஆகிடும். சரி, கோயம்பேடு எதுக்கு சொல்கிறேன். இவன் எங்கேங்க இருக்கான்? அவன் இதுக்குள்ளே பார்த்து கேடிங்க திறந்து வச்சுட்டு போயிடுவான். இப்போ வந்து இதை வந்து இந்த இருக்கோம் நானும் போயிருப்பேங்க. நல்ல வேலை. அதுதான் கதவை பூட்டி வச்சுட்டு போகிறானா. அந்த ஜப்பான் கேம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூண்டில் அடைச்சி கூண்டு இல்லை, ஒரு இது மாதிரி இருக்குமே, பசில் மாதிரி இருக்குமே. அது பசில்லாம் என்னன்னு சரியா எனக்கு சொல்ல தெரில. ஆனால் ஃபுட்ஸ்டெப்பு கேட்குதுங்க இங்கே. அது ஜப்பான் கேமுங்க. அது சின்ன பிள்ளையில நான் பார்ப்பேன். அது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஒரு பக்கம் திசையில் ஓடுவாங்க. கடைசியில் யார் தப்பான கதவை திறந்து இதுக்குள்ளே போயிடுவாங்க, தண்ணிக்குள்ளே. அது உனக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு தெரியும். எஸ், தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ நோ அப்படின்னு பண்ணுவேன். ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். டக்கு டக்கு ஓடு. ஏம்மா அப்படி வச்சுட்டு ஆன் பண்ணணுமோ? தர்மேந்திரா, அதை போய் மறந்துட்டு வந்திருக்கியேடா. அடாடாடாடாடா, வரானா பார்ப்போம். வரல. ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். அது கேட்கல, நான் கத்துறேன் சும்மா. அப்படிதான் கத்துச்சு, அதனால சொல்லி பார்த்தேன். எங்கே இருக்கான் ராடு? இது வழியா போக முடியலையே நம்மளால. வெடிச்சிருச்சு. ராடு எங்கே வரான்? அது சத்தத்தை கேட்டு வராங்க. இந்த வராங்க. வாடா ராடு, ரே டக்குன்னு வாடா. என்னடா, நான் ஒரு நீ பற்ற வைத்த நெருப்பு, நீ விட்டு போன தீக்குச்சி, தீப்பெட்டி. இப்போ பாரு எவ்வளோ பெரிய இதாகிடுச்சு பாருவே. நீ ஒரு ஏதாச்சும் டைலாக் சொல்லலாம் பார்த்தா ஒன்றும் வர மாட்டேங்குது. இது வந்து டோர் நாப்பை எடுத்து வந்து நம்ம அதுக்குள்ளே போனோம். அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் திடீர்னு உள்ளே வந்து பார்த்துட்டானா இந்த வரோம் நம்ம சுற்றி போயிடுவோம். இது வந்து சேஃபே கிடையாது. இப்படி சுற்றிட்டு போயிடணும். இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே தானே? இதுக்குள்ளே தான் போகணும். எங்கே வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன் பாருங்க கேஜிக்கியே. அதானே பக்கத்தில் நிறைய இது இருக்குல்லடா, அதை கலட்டிட்டு மாட்ட வேண்டியது என்னடா. இதுக்கு அவனுக்கு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்து எல்லா காரும் திறந்து வச்சுட்டேன். இல்லை, அது வந்து ஒரே இதில் கிடச்சிருச்சு. ராடு வர மாதிரி இருக்கு. ஸ்டெப்பு வேறு கேட்குது. சரி, நான் வந்து அந்த ராடு வந்ததுக்கடுத்து ராடு போனதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ, ஃபுட் ஸ்டெப் வேறு அதிகமாக கேட்குதுங்க. என்னங்க இது? ஐயோ, பயமாக இருக்கே. வேறு லாஸ்ட் டே வேறு. ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குங்க.
எங்கள் ராடு பார்த்துட்டியா எப்படியோ நான் வந்து அப்படியே சுற்றி வந்துட்டேன். அந்த டேபிளை சுற்றி ஒரு ரிங்கர் சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம நெய்பர் ஹவுஸ் போனால் கேம் முடிஞ்சிச்சுருங்க. ஏங்க பாடா இது கஷ்டப்படுறதுக்கு 2 நாள் அவன்கிட்ட மாட்டியோ, அதில் வேற தப்பிச்சிருக்கோம். சரி குதிக்கணும். ஏய் நான் வந்து குதிக்க முடியாது, ஓடுற வண்டியெல்லாம் குதிச்சு பழக்கம் இல்லை அப்படின்றா. நம்ம செஞ்ச வேலையை செஞ்சாச்சு. இது வேற ஐஸ்கிரீம் டீயில் இது இவ்வளோ காப்பாற்ற சொல்லுவாங்களோ. இதுக்குள்ளே வருது என்னது இது என்ன சர்க்கஸ்குள்ளே வருது. இது உங்கள் தங்கச்சி தானே அப்படின்னு அவன் இந்த சோடா பெட்டி. இவனே சும்மா நிற்கிறேன், இவன் ஓடுறியாவன். ஆஹா என்ன இது இது தூக்கி போடுறாங்க. டேய் கஷ்டப்பட்டு எடுத்தேன்டா. அடே தூக்கி போடுற. ஐயோ டேய் எப்பட்றா இது. ஐயோ இது வந்து ஒரு காதல் ஜோடியாங்க அவங்க 2 பேரும். சரி இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி உங்களிருந்து விடைபெறுவது உங்களை சிரிச்சி. பாய் 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 பாய்.